வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சீனியர் சிட்டிசனுக்கு அருமையான ஆஃபர் தான். ஓய்வு காலத்தில கடன் தர திட்டத்த பத்தி பார்க்க போறோம். முதியோருக்கு அவ்வளவு எளிதாக கடன் கிடைப்பதில்லை. ஏனெனில், முதியோருக்கு சம்பாதிப்பதற்கான உறுதியான வழிகள் எதுவுமில்லை என்று பெரும்பாலான மக்கள் நினைக்கிறார்கள். எனவே, வங்கிகள் கடன் அடிப்படையில் அவர்கள் நம்பகத்தனமாக கருதுவதில்லை. ஆனால், இது முற்றிலும் உண்மை இல்லை. நீங்கள் ஓய்வூதியம் பெறுவதாக இருந்தால், 60 வயதிற்கு பிறகும் பல வங்கிகள் கடன் விருப்பங்களை பெறலாம். பஞ்சாப் நேஷனல் வங்கி மற்றும் ஸ்டேட் வங்கியைப் பற்றி தான் இங்க பார்க்க போறோம். மூத்த குடிமக்கள் தேவைப்பட்டால் கடன் வாங்கலாம் மற்றும் கடன் தொகையுடன் உங்கள் நிலுவையில் உள்ள வேலையை எளிதாக முடிக்க முடியும். பஞ்சாப் நேஷனல் வங்கி முதியோருக்கான கடன் திட்டம், ஓய்வூதியம் பெறுவதற்கான தனிநபர் கடன் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கடன் திட்டத்தின் மீதான கடன் தொகை ஓய்வூதியத்தின்படி தீர்மானிக்கப்படுகிறது. உங்கள் வயது 70ஆக இருந்தால், இந்த திட்டத்தின் கீழ் குறைந்தபட்சம் 75,000 மற்றும் அதிகபட்சமாக 10,00,000 அல்லது ஓய்வூதிய தொகையின் 18 மடங்கு கடன் பெறலாம். அதே சமயம், பாதுகாப்பு ஓய்வூதியம் பெறுவோர் தங்களுக்கு ஓய்வூதியத்தில் 20 மடங்கு வரை தனிநபர் கடனாக பெறலாம். 70 வயதுக்கு மேற்பட்டோருக்கு விதிகள் வேறுபட்டவை. கடனை பெற்ற பிறகு ஓய்வூதியர் பெறுவோர் அதிகபட்சமாக 60 தவணை, அதாவது 5 ஆண்டுக்குள் கடனை திருப்பி செலுத்த வேண்டும். அதே சமயம் 75 வயது மேற்பட்டோர் கடனை அதிகபட்சமாக 24 தவணைகள், அதாவது 2 ஆண்டுகளை திருப்பி செலுத்த வேண்டும். ஆவண கட்டணமாக ரூ. 500 + GST வசூலிக்கப்படுகிறது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஓய்வூதாரர்களுக்கு ஓய்வூதிய கடன் திட்டத்தின் கீழ் கடன் பெறும் வசதியை வழங்குகிறது. நீங்கள் கடனாக பெறக்கூடிய தொகை உங்கள் ஓய்வூதியத்தை பொருந்தாது. ஆனால் இந்த கடன் தொடர்பான சில விதிகள் உள்ளன. ஓய்வூதியம் பெறுவோருக்கு கிடைக்கும் இந்த கடன் தனிநபர் கடனை போன்றது. இதை பெற கடன் வாங்குபவரின் ஓய்வூதியம் செலுத்துவதற்கான உத்தரவு பாரத் ஸ்டேட் வங்கியில் இருப்பது அவசியம். அடுத்து, SBIயில் ஓய்வூதிய கடனுக்கு விண்ணப்பிக்க ஓய்வூதாரரின் வயது 76 வயதுக்கு குறைவாக இருக்க வேண்டும். ஓய்வூதியம் பெறுவோர் கடனின் காலத்தில் கருவூலத்திற்கு வழங்கப்பட்ட தனது ஆணையை திருத்த மாட்டார் என்று உறுதிமொழி அளிக்க வேண்டும். வங்கிகளிடமிருந்து தடையில்லா சான்றிதழ் வழங்கப்படும் வரை கருவூலம் எழுத்துப்பூர்வமாக அளிக்க வேண்டும். ஓய்வூதியம் கொடுப்பனவரும் வேறு வங்கிக்கு மாற்றுவதாக ஓய்வூதாரரின் கோரிக்கைகளை கருவூலம் ஏற்றுக்கொள்ளாது. கடனை திரும்ப செலுத்தும் காலம் 72 மாதங்கள். அதை 78 வயது வரை திருப்பி செலுத்த வேண்டும். நன்றி.